வணக்கம். அந்தோணி நண்பர்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ வந்து கஞ்சிக்கு வந்து நம்ம இப்போ கட்டா மீன் தண்ணி பண்ண மீன் சுற்றி சாப்பிட போகிறோம். வந்து நம்ம போட்டில் அந்த மீன் போட்டலாமா? எல்லோரும் சாப்பிட்டாங்க, யாரையும் சாப்பிட்டாங்க நம்ம 2 பேர். அப்போ ரைட், ஓகே. அப்போ இது மீன் நலப்பறைகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு காலையில் கஞ்சிக்கு வந்து கட்டா மீன் தண்ணி பண்ணாமல் சுட்டு சாப்பிட போகிறோம். ஓலையை எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மேலே இப்போ கட்டா மீன் போட்டுக்கிறோம். தண்ணி பண்ணால் 3 கட்டா வர தண்ணி பண்ணலாம். அதே மாதிரி கட்டா கஞ்சி குடிக்கா யாரு எடுக்கிறியா? அதேமாதிரி இந்த கட்டா மீன் வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்காது, ஒன்று பொரிச்சா நல்லா இருக்கும். அதோட சுட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் பழைய கஞ்சிக்கு. டீ போடுறோமா? போடலாமா? ரெண்டு ஓலையை வச்சு ஆழம் கொடுத்துட்டு அப்படிதான். அது கழுத்துல கறி போட்டு இப்போ நம்ம 2 ஓலை போட்டிருக்கோம். அதேமாக மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீன் நல்லா வெந்திருக்காது. இன்னொரு ஓலையை 200 ஓலையை போட்டோம். கரெக்டாக மேலே தொழில் ஒன்றும் பக்கம் ஒரு பக்கம் தான் அங்கிருக்கு, ஒரு பக்கம் வேகம் இருக்கு. அப்படி அதை பிள்ளை அங்கேயே வச்சு பார்த்து அவ்வளோ பிரட்டி வச்சு அடுத்து ஒரு தீயை போட்டோம். தீ கேட்கலாம், அதுவே தீ போட்டாச்சு. நம்ம தீ போடும்போது மேலே தான் வேகும் கரும்பு கோழி பாருங்க. இந்த சீ எப்படி அழகாக கறி சீ அழகாக எப்படி கறிக்கு வரும். இன்னும் கறி அது வெயிலுக்கு இன்னொரு சொல்லிடுறா. அவ்வளோதான். மீன் இந்த தீயோட வந்துடும். நம்ம இனிமேல் மீன் எடுத்து நம்ம இப்போ கஞ்சி தான் குடிக்கணும். இதில் நம்ம மீனை எடுத்து வைக்க ஒரு தட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போ அவரோட மீன் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தீயை போட்டோம்னா மீன் உள்ள கறியெல்லாம் கறிக்கிறேன். அருகா இங்கிட்டு அது கொஞ்சம் அமர்ந்துண்டா. இது கம்ப வச்சு இல்லைடா. அதான் சரி. நல்லா இருக்கு வீடியோ. தீ வச்சுக்கணும், கையால ஏறி போடுவோம். ஒரு மீன்
கீழே கீழே தட்டு. அண்டு இந்த மீன் வந்து எனக்கு சரியா, சரி. இந்த மீன் எனக்கு தான். இந்த மீனும் எனக்கு தான். எனக்கு வேணும். எனக்கு 2 மீன் வேணும். சின்ன பிள்ளை மீன் சாப்பிட கூட உனக்கு மீன் சாப்பிட்றா கூட எத்தனை நேரம் உனக்கு விட்டு இது பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேன். நீ கேட்டாலும் உனக்கு கிடைக்காது. இப்போ நம்ம 3 கட்டாக ஒரு தண்ணி பண்ணோம், சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து கஞ்சியை குடிக்க போகிறோம். மீனை சுட்டு நம்ம எடுத்துட்டோம். நம்ம இந்த மாதிரி மீன் சுடும் போது வந்து கஞ்சி ஒரு கோப்பை நிறையா காணாது, குண்டா நிறையா இருந்தாலும் காணாது. பாருங்க, நம்ம வண்டை முழு நீடா நீடா அந்த கலையை வந்துட்டான். உட்கார் உட்கார். சரி இது மாதிரி வேணா எடுத்து வச்சுக்கோங்க. இருக்குமா இருக்குமா? அந்த இருக்கிற வண்டை முருகன் இந்த மேலே உள்ள தொலி தான் கருகி இருக்கும். உள்ளே உள்ள மீட்டு அதுவா அடி வேறு லெவலில் தான் இருக்கும். இரு 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 உனக்கு எடுத்துறேன். இரு இருறா 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 உனக்கு இருக்குடா இருக்குடா இருறா. நல்லா வளர்ந்துருக்கு. சித்தப்பா இரு உனக்கு எடுத்துறேன் இரு. நல்லா வளர்ந்துருக்கு. பாருங்க மீனை பிச்சோட விட மாட்டேங்கான். அதுக்கு முன்னாடியே எடுத்து சாடிடுறான். எடுத்து சாப்பிட்டு அவ்வளோதான். மீனை நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அங்கே ஜீவனை க்ளோஸ்அப்பில் காட்டு. இங்கே கஞ்சி மீன் சொன்ன ஓடி வருது ஒரு அடே. காத்து மேலே வானரப்படம் வருது, காத்து கீழே. இது ராணுவ படை. கஞ்சியும் சாப்பிடணும். வந்திருக்கான்ல கஞ்சி விட்றா. இந்த பக்கம் காத்து. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ முக்கியமாக எதுக்கு போடுறதுன்னா, மரிதாஸ் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இப்போல்லாம் மரிதாஸ் வீடியோக்குள்ளே வர மாட்டேக்கான், மரிதாஸுக்கு என்னாச்சு, மரிதாஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சமீப அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறது தான் வந்திருக்கேன். சமீபகாலமாக மரிதாஸுக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்தான். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆஸ்பத்திரியில் வச்சு மொத்த உடம்புள்ளாவே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஆனாலும் சரி வாந்திக்கு மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்தாங்க, சாப்பிட்டாலும் வாந்தி மட்டும் நிற்க மாட்டேங்குது. எங்களுக்கு எது என்ன ஒன்றும் தெரில. நான் எங்கள் ஊரில் சாயல்குடியில் பார்வை பார்க்குறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் அங்கே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அங்கே தொக்கம் தட்டுறவங்க சொன்னாங்க. அங்கே கூப்பிட்டு போய் வாய்க்கில் ஓஸ் மாதிரி எடுத்து கோழி எலும்பு, இவ்வளோ ஒரு எலும்பு, பல எலும்பு குடலில் செருத்து போய் இருந்துருக்கு. மட்டன் எலும்புனா கோழி எலும்பு, மட்டன் எலும்பு, தக்காளி தோல், இது எல்லாம் இது வந்து செருத்து போய் இருந்திருக்கு. அது வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு வாரமாக தான் நான்வெஜ் சாப்பிட்றான், மீன் சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். 2-3 மாதமாக உடம்பே குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், அவன் இப்போ எந்த சாப்பாடுமே சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, நார்மல் ஆகிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் வேட்டையற சம்பவத்தை பாருங்க. பழையபடி தலைவன் ஆரம்பிச்சிட்டானா, அதைத்தான் சொல்ல வந்தேன். கேமராமேன் சொல்லணும் தெரியலாமா. அதனால இப்போ மறுபடியும் பழைய மரிதாஸ் இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க. சேலஞ்சு கூப்பிட்டு தான் அந்த நிலைமைக்கு ஆனது. எண்ணெயை செவிக்கணும்னு சொல்லிட்டு அவக்காசி தரமா தின்னா இப்படிதான் இருக்கும். முழு எலும்பு முழுங்கிட்டானா? நமக்கு நான் துப்புனே முழுங்குனா அந்த நேரத்துக்கு 2 வாய் சோறு போயிடுச்சு. நான் அப்படி எலும்பு முழுங்கியோடு நீ ஜெயிக்கலையா ஒரு நேரம் கூட? எலும்பு முழுங்குனாலே நீ ஜெயிச்சேன். நான் அது கரெக்டாக துப்புனேன்ல. ஒரு பொம்பளை பிள்ளைட்ட வெறிய காமிக்கிறீங்களா ஜெயிக்க? ஃபோட்டோ எடுத்து இரு. காலையில் எழுந்ததுலேருந்து தலைவனை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் மீன் சுடுற வாடையை பார்த்து வந்துட்டான். இந்த பக்கம் வெள்ளம் மாமா எட்டி பார்த்தா. எதுக்குடா எட்டி பார்க்க? நீ எதுக்கு அடி பார்க்க? ஏதோ நெருப்பு வருது மாதிரி கலங்குதுன்னு பார்க்க அப்படியே ஓடி வந்துட்டேன்.
உள்ளே இறங்க மாட்டேங்குது. சாப்பிட்டுட்டு இது மீனை தொட்டு தின்னு நல்லா சாப்பிடுது. எந்த மீனும் வேணும். வாந்தி எடுத்துருவியா பண்ணி வாங்கலிக்குது அதான் லேட் ஸ்டார்ட்.